இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் அப்படியே சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நிவின், இந்த பக்கம் விஜய், ரெண்டு பேரும் வந்து காவேரிக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்தாச்சு. இதில் வேற வந்து பணத்தை கொடுத்துட்றேன், இப்போ உடனடியாக வந்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு ஏதோ கொத்தடிமையாக அவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏதோ வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து இந்த பணைய கைதியெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க விருப்பத்தோட இவரை கல்யாணம் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே நிவின் செய்த ஒரு துரோகம்னு கூட வச்சுக்கலாம். நிவினை மணமேடையில் ராகினியோட பார்த்த உடனே காவேரியோட மனசை அப்படியே விட்டு போச்சு. இதைத்தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. அந்த கொடைக்கானல் வச்சு சொன்ன போதும் சரி, இவர் வாசலில் வந்து ஆள் அப்படின்னு சொன்ன போதும் சரி, கொந்தளிச்ச ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு தடவை அது நடந்து அந்த நம்பிக்கை விட்டு போச்சுன்னா திருப்பி அந்த உறவில் எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அது முடிஞ்ச கதை. அந்த கதையை தொடர்றதுக்கான எந்த விருப்பமும் எனக்கு மனசில் கிடையாது. திருப்பி இதை பற்றி பேசாதீங்க, அவனை கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க, எனக்கு ஒத்து வரல அப்படிங்கிறத அவன் சொல்லிட்டான். நிவின்ட்டே டேரெக்டாக போய் இனிமேல் நான் பார்க்கலாம் வர வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. ஏன்னா இப்போ என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லியாச்சு, பல விஷயங்களை சொல்லியாச்சு. ஆனால் இதை புரிஞ்சிக்காதது ரெண்டு பேரும், விஜயும் புரிஞ்சிக்கல, நிவினும் புரிஞ்சிக்கல. இப்போ வந்து விஜய்க்கு தேவையில்லாத வேலை இது. இப்போ இவர் ஒரு முன்னாள் காதலில் இருந்திருக்காரு, இவங்க தான் அந்த காதலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் என்ன காதல் கதைன்னு சொல்ல மாட்டாரு. உனக்கு காதலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நிவின் கேட்டால் உடனே விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. உடனே ஒரு தம் எடுத்து வந்து ஆஃபீஸில் வச்சு சிகரெட் பற்ற வைக்கிறாரு. ஏன்னு கேட்டால் வந்து எனக்கு தெரியாதா காதலை பற்றி அப்படின்னு இவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் வரப்போகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பொண்ணு யாருன்னு கூட சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஆனால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இப்போ போய் காவேரி போய் நின்று அந்த பொண்ணை கூட்டம் தான் ஏற்றுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் மூக்கில் வந்து நுழைச்சா உங்களுக்கு ஒத்து வராது இல்லை? அந்த மாதிரி தானே காவேரிக்கும் இருக்கும். காவேரியோட முன்னாள் காதலை அவங்க மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி நீ வெயிட் பண்ணு, 9 மாதம் வெயிட் பண்ணு, அவங்கள கேட்காம அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இவர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த வார்த்தையை கண்டிப்பாக காவேரி கேட்பாங்க. நீ யாரியா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒன்றா இருக்கும். இதில் 3 மாதம் முடிஞ்சு நான் 9 மாதத்தை முடிய போகுது. இப்போ குறுக்க போந்துட்டு அவன்கிட்ட போய் 9 மாதம் வெயிட் பண்ண சொன்னியா? நான் சொன்னா அவனை வெயிட் பண்ண சொல்லி, இப்போ அவன் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் வந்து 9 மாதம் முடிஞ்சிச்சு வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான்னா எனக்கு அது விருப்பம் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு கொந்தளிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிவின் இப்போ திருப்பி மறந்து போன காதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அப்படி பின்னாடியே துரத்திட்டு போகிறது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு இவர் ஸ்டாக் பண்ணி தெரிகிறது ஒரு பக்கம்னு கதை போகுது. இதில் விஜயோடைய முன்னாள் காதலி யார், அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகள், ஃப்ளாஷ்பேக் சீன், இவங்களையும் சேர்த்து வைக்கிற கதை அப்படின்னு பல திருப்பங்கள் இருக்க மாதிரி தோணுது கதையில். ஸோ ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இதுக்கப்புறம் சீரியலில் வரப்போகிற இந்த நேரத்தில் இதுக்கு நடுவில் அந்த கங்காவும் குமாரனும் சின்ன லெவலில் ஒரு பொய்யை வேறு சொல்லி வச்சுருக்காங்க. வேறு அந்த ஒரு பெரிய யூனிட்டே எங்களுக்கு இருக்குன்ட்டு அதை வச்சு நடக்கிற குட்டி கலாட்டா, அன்பு, அஜய், ராகினி, பசுபதி இவங்களுக்குலாம் வந்து இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி கொஞ்சமாக தெரிய வரப்போகிறதுன்னு பல திருப்பங்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த கதையுடைய பெர்ஃபார்மன்ஸ், நடிக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. கதையில் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக சீரியல் இருக்க மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்கும் இடையில அப்படிங்கிறதுனால இந்த சீரியலை பார்க்கறதுக்கு நம்ம பிடிச்சே பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? இப்போ இந்த மாதிரி விஜய் சொன்ன விஷயத்தை பற்றியும், நிவின், காவேரி, விஜய் இந்த முக்கோண காதல் கதையை பற்றியும் உங்கள் கருத்து என்ன? இதில் கூடவே வந்து விஜயுடைய முன்னாள் காதலி வந்து அவங்களையும் சேர்த்து வைக்கிற கதையெல்லாம் போனால் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.